நீங்க மெயில் ஆர் ஃபீமேல் யாரா இருந்தாலும் ஓகே. உங்களுடைய ஃபேஸ் பிளாக் ஆர் ஒயிட் ஆர் மாநிறமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி எந்த கலரா இருந்தாலும் ஓகே. உங்களுடைய ஸ்கின் டெக்ஸ்சர் எந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. இவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே டிப்ஸ் பொதுவானது தான். இந்த டிப்ஸ நீங்க யூஸ் பண்றது மூலமா ஒரு 1 வீக் டூ 10 டேஸ்ல உங்க ஃபேஸ் ஆனது வந்து நல்ல கலர் அண்ட் க்ளோ வந்து குடுக்கும். இதுக்கு நம்ம நார்மலா வந்து வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய பன்னீர் ரோஸ் சொல்லுவோம் இல்லையா? அந்த பன்னீர் ரோஸ் வந்து உலர்ந்தது எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆரஞ்சு பழத்தோல் குறிப்பா வந்து சாத்துக்குடி பழத்தினுடைய தோல் வந்து காஞ்சது எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம ஆவாரம் பூ வந்து உலர்ந்தது எடுத்துக்கோங்க. இது 3ம் ஈக்குவல் குவான்டிட்டி. ஒரு 1/4 கேஜி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு 3 எலுமிச்சம்பழம் அதனுடைய தோல் மட்டும் உலர்ந்ததா இருக்கணும். இது எல்லாமே நல்லா காஞ்சிருக்கணும். அத நல்லா வந்து வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணி நல்லா வந்து நல்ல பவுடர் பண்ணியிருக்கணும் நமக்கு. நைஸா இருக்கிற மாதிரி வந்து பவுடர் பண்ணி, அந்த பவுடர வந்து ரெகுலரா நீங்க ஒரு நாளைக்கு எத்தன தடவ ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி, அந்த பவுடர போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, 1 வீக் டூ 10 டேஸ்ல உங்களுடைய ஸ்கின் கலர் எதுவா இருந்தாலும் நல்ல க்ளோ அண்ட் கலர் வந்துட்டு கொடுக்கும். தேங்க் யூ.